இந்த படம் மட்டும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவேன். கொந்தளிப்புடன் அண்ணன் சீமான் போட்ட பதிவு தான் இன்னைக்கு இணையத்துல செம வைரலாகவும் செம பரபரப்பாகவும் போயிட்டு இருக்கு. அப்படி என்ன படம், என்ன பிரச்சனை? ஏன் முப்பாட்டன், ஏன் கடவுள், எங்களுக்கு சொந்தமானவர், தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னால டக்கு நம்ம வாயில வரக்கூடிய பேர் என்ன அப்படின்னா முருகர் தான். அப்படிப்பட்ட முருகர் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சீமானன் போட்ட பதிவு தான் மிக முக்கியமானது. அப்படி என்னாச்சு அப்படின்னா, பிரபல ப்ரொடியூசர் போட்ட ஒரு பதிவு தான், அதாவது ஒரு ட்விட்டர் தான் இன்னைக்கு இணையத்துல சீமானன் மாதிரி இருக்கிற கொந்தளிக்க வச்சிருக்கு. அப்படி என்ன பதிவு, என்ன படம், எந்த ப்ரொடியூசர்? எஸ், ஜூனியர் என்டிஆர் நடிக்கக்கூடிய பெயரிடாத புது படத்துக்கு முருகரை மையமா வச்சு, முருகர் வட மாநிலத்துல பிறந்து அவர் வட மாநிலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முருகரை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படமா இருக்கு. அதுவே மிக முக்கியமான குற்றச்சாட்டு அண்ணன் சீமான் வைக்காரு. அதுல மிக முக்கியமா நம்ம ப்ரொடியூசர் நாகவம்சி நினைக்கிற ஒரு பெயரு. அவர் என்ன போட்டுக்காரு அப்படின்னா, இணையத்துல ஒரு ட்விட் ஒன்று போட்டுக்காரு. அந்த ட்விட்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, வட மாநிலத்துல பிறந்து தென் மாவட்டங்கள்ல கொண்டாடக்கூடிய கடவுளா இருக்கிறது முருகர் அப்படின்னு சொன்னோம்னா அண்ணன் சீமான் கொந்தளிச்சு எழுந்துட்டாரு. அது எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? குறிஞ்சி மன்னனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க இருக்கக்கூடியது, அவர் கடவுளா மட்டும் இல்ல, எங்களோட முன்னோர்களாக நாங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எங்க குடும்பத்துல முருகன், கந்தன், வடிவேலு, குமரவேலு இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயர்களை முக்கியமா வச்சு, அறுபடை வீடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுமே தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு. இன்னைக்கும் எல்லாத்தையுமே நாங்க கடவுளை வழிபடுவோம். ஆனா முருகனை மட்டும் எங்களோட முன்னோர்களாகவும் மூதாதிரார்களாகவும் சொந்தமாகவும் நான் வழிபடக்கூடிய முருகனை எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் போட்ட பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா இன்னைக்கும் நம்மளோட மிக முக்கியமான ஊர்கள்ல இருக்கக்கூடிய எல்லா கோயில்லையுமே முருகருக்குன்னு தனியா இருக்கும். முருகர் எந்த ஜாதியினரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே வழிபடுவாங்க. ஏன்னா அவர் தமிழ் கடவுள், நம்மளோட குறிஞ்சி மன்னரா வாழ்ந்தப்பட்டதாகவும், அதுவும் தமிழ்ல அவர் பண்ண மன்னரா வாழ்ந்ததுக்கான நிறைய குறிப்புகள் நக்கீரன் பாடக்கூடிய இருக்கலாம், அறநானூறு படம் இருக்கலாம், தொல்காப்பியமா இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட குறிப்புகள்ல முருகர் தமிழகத்துல ஒரு மன்னரா மனிதனா வாழ்ந்து மறைஞ்சதுக்கான ஏகப்பட்ட குறிப்புகளும் இன்னைக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட முருகர் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு அண்ணன் சீமான் கேட்கிற கேள்வி 100% உண்மை. அந்த ப்ரொடியூசர் போட்டது தப்பான பதிவா அப்படிங்கிறது நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அண்ணன் சீமான் இதை ஏத்துக்குருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு தாமரை பூல மலரப்பட்ட முருகரோட அப்பா யாரு அப்படின்னா சிவன். சிவன் இருக்கிற இடம் எங்க அப்படின்னா கைலாயம். கைலாயம் எங்க இருக்கு அப்படின்னா இமயமலையில இருக்கு. இமயமலை எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அப்ப முருகர் எங்க பிறந்தாரு அப்படின்னா அதுக்கு ஒரு முற்றுக்குற்று இருக்கு. ஆனா அதுக்காக திருப்பரங்குன்ற விஷயத்துல இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான மற்ற மாநிலத்தவர்கள் முருகனை இவங்க அப்படின்னு சொல்லி பர்டிகுலர் ஐடென்டிஃபை பண்ணும்போது அது தப்பு தான், அது தவறு தான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட கடவுள்கள் தமிழ்நாட்டில் வழிபடக்கூடிய முக்கியமான இருந்தாலும், ஆனா தமிழ் கடவுள்னாலே அதை கண்ணை மூடி வணங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது முருகர் மட்டும்தான். சோ சீமானன் சொன்ன மாதிரி முருகர் நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. ஆனா முருகர் ஒரு மாநிலத்துல அடக்க முடியுமான்னு கேட்டா அது 100% கேள்விக்குறியோட முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழ் கடவுள் முருகரா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ணன் சீமானுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.